தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 23/3/2015 திங்கட்கிழமை அசுவதி நட்சத்திரம் காலை 8:02 வரை, பிறகு பரணி நட்சத்திரம். இன்றைக்கு சதுர்த்தி விரதம். இன்றைக்கு ஆணைமிக பெருமானை வழிபட்டால் ஆனந்தமான வாழ்க்கையை அமைத்து கொள்ளலாம். மோதகம் வைத்து அவருக்கு வழிபாடு செய்ய வேண்டும். அப்படி வழிபாடுகளை செய்கின்ற பொழுது நம்முடைய சாதக பலன்கள் சாதகமாக அமையும் என்று சொல்லி நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல இருக்கிற ஒரு நல்ல கருத்து, தலைப்பு இல்லாமல் பேசக்கூடாது. ஒரு நிகழ்ச்சிக்கு வருபவர்கள் தலைப்பு இல்லாமல் பேசக்கூடாது. அதே போல் நோக்கம் இல்லாமல் வாழக்கூடாது. ஏதாவது ஒரு குறிக்கோள் இருக்க வேண்டும். அந்த குறிக்கோள் எது என்பதை நீங்கள் ஜாதகத்திலே தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். சில பேர் சொல்லுவாங்க, பெற்றோர்கள் இவன் ஒரு பெரிய என்ஜினியராக வரணும்னு சொல்லுவாங்க. ஆனால் ஜாதகமும் மருத்துவருக்குரிய ஜாதகமாக இருக்கும். அவருக்கு எண்ணங்கள் எல்லாம் அந்த புதல்வருக்கு மருத்துவத்துறையிலே முன்னேற வேண்டும் என்று இருக்கும். ஆனால் பெற்றோர்கள் கட்டாயப்படுத்தி நீ என்ஜினியர் தான் படிக்க வேண்டும், ஏரோனட் என்ஜினியராக படி, அதை படி, இதை படி என்று கட்டாயப்படுத்துவார்கள். அப்படி கட்டாயப்படுத்தினால் அவர் அந்த வாழ்க்கையிலே அந்த தேர்விலே வெற்றி பெற இயலாமல் போய்விடலாம். எனவே தான் ஜாதகத்தை எடுத்து பார்க்கின்ற பொழுது, ஒரு பிள்ளையினுடைய எதிர்கால நலன்கருதி நாம் எடுக்கின்ற பொழுது, இவர் எந்த துறையிலே நல்ல புகழ்பெற்றவராக விளங்குவார்? நடிப்புத்துறையா, இல்லை படிப்புத்துறையா, இல்லை விஞ்ஞானத்துறையா, இல்லை அயல்நாடு செல்லும் யோகமா, இல்லை வேலை பார்க்கின்ற யோகமா, தொழில் செய்கின்ற யோகமா என்பதையெல்லாம் பார்க்க வேண்டும். அந்த நோக்கத்தோடு அவர் வாழ கற்றுக்கொள்ள வேண்டுமாம். இறைவன் கூட ஒவ்வொரு அவதாரம் எடுத்தார். நான் முன்பே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். 10 அவதாரம் அந்த இறைவன் தசாவதாரம் என்று சொல்லி நீங்கள் படங்களை பார்த்திருப்பீர்கள். ஒவ்வொரு அவதாரத்திற்கும் ஒவ்வொரு நோக்கத்தை வைத்திருந்தார். இறைவனே நோக்கம் வைத்திருக்கின்ற பொழுது நாம் நோக்கத்தோடு வாழ வேண்டாமா? விஷ்ணு எடுத்த 10 அவதாரத்திற்கும் என்ன நோக்கம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். முதலிலே அவர் எடுத்த அவதாரம் எதுனா மச்சாவதாரம். 4 வேதங்களையும் காப்பாற்றுவதற்காக அவர் எடுத்தார். 4 வேதங்களையும் அவர் காத்தார். ஆகையினாலே தான் மச்சாவதாரம் எடுத்து அப்படி 4 வேதங்களையும் அவர் காத்தது. அதே போல் கூர்மாவதாரம் எதற்கு எடுத்தார் என்றால் தேவர்களெல்லாம் அமுதம் பெற உதவியது. கூர்மாவதாரம் என்பது தேவர்களெல்லாம் அமுதம் பெறுவதற்கு உதவியது. அதே நேரத்திலே வராக அவதாரம் எடுத்தது இரணியனிடத்திலிருந்து பூமியை காப்பாற்றுவதற்காக. இரணியனிடம் இருந்து பூமியை கைப்பற்றிக் கொள்வதற்காகத்தான் அவர் வராக அவதாரத்தை எடுத்தார். நரசிம்ம அவதாரம் அவர் எடுத்தது எல்லாவற்றிலும் தான் இருப்பதை உணர்த்துவதற்காக. தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். இறைவன் இல்லாத இடங்களே இல்லை. சில பேர் சொல்வார்கள், கடவுள் எங்கிருக்கிறார் என்று கேட்பார்கள். அதைத்தான் அந்த பிரகலாதன் படம் பிடித்து காட்டினான். உடனே அவர் சொன்னார், இந்த தூணில் இருப்பாரா என்று அவர் தந்தை கேட்டார். உதைந்தார், உடனே வெளிவந்தார். ஆகையினாலே தான் எல்லா இடத்திலும் தான் இருப்பதை உணர்த்துவதற்காக அவதாரம் எடுத்த அந்த நோக்கம்தான் நரசிம்ம அவதாரம். அதே போல் வாமன அவதாரம் மகாபலியினுடைய ஆணவத்தை அளித்தது. வாமன அவதாரம் என்றால் குட்டையாக இருப்பார். அதாவது மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெரிதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். சில பேர் உருவத்தை வைத்து எடை போட முடியாது. உருவம் பார்ப்பதற்கு விகாரமாக இருக்கலாம், ஆனால் அவர்கள் செயல் புரிவதிலே மிகப்பெரிய கெட்டிக்காரர்களாக இருப்பார்கள். பேசி பார்த்தால் தான் விளங்கும். அதே போல் அந்த வாமன அவதாரத்தின் மூலமாக மகாபலி சக்கரவர்த்தியினுடைய ஆணவத்தை அவர் அளித்தார். பரசுராம அவதாரம் என்பது நீதி மறந்த மன்னர்களையெல்லாம் ஒழித்ததற்காக எடுத்தது. ராம அவதாரம் தான் தந்தை சொல்லை நிலைநாட்டியது. தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்பார்கள். தந்தை சொல்லை நிலைநாட்டுவதற்காக ராமபிரான் அவதாரம் எடுத்தாராம். அப்படி ராம அவதாரம் எடுத்ததனுடைய நோக்கம் தந்தை சொல்லுக்கு மதிப்பு கொடுப்பது. நாமும் பெற்றோர்களை மதிக்க வேண்டும். பெற்றோர்கள் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். தாயிற் சிறந்ததொரு கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்று முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அந்த நோக்கத்தோடு இருந்தது தான் ராம அவதாரம். அடுத்து வரக்கூடிய பலராம அவதாரம் என்பது அண்ணனுடைய கடமைகளை செய்தது. சகோதரனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அண்ணன் என்னடா, தம்பி என்னடா, அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா, காசில்லாதவன் குடும்பத்திலே என்று ஒரு பாடலை கவியரசு கண்ணதாசன் வடித்து கொடுத்திருப்பார். ஆனால் அண்ணன் தம்பிகளுக்கு நம்முடைய கடமைகளை நாம் செய்ய வேண்டும். சகோதர ஒற்றுமையை நாம் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் எடுத்தது. அடுத்து கிருஷ்ணாவதாரம் எடுத்தது பூபாரம் தீர்ப்பதற்காக எடுத்தது. இனிமேல் எடுக்க இருக்கின்ற அந்த கல்கி அவதாரம் எடுக்கிறதே, அந்த கல்கி அவதாரம் பாவங்கள் பெருகும்போது எடுப்பதற்காக இருப்பது. அப்படி இறைவனே ஏதேனும் ஒரு நோக்கத்தோடு தான் அவர் அவதாரம் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார். இனியும் எடுக்க இருப்பதாக சொல்கிறார்கள். நாமும் ஒரு நோக்கத்தோடு வாழ வேண்டும். நம்முடைய நோக்கம் நல்ல நோக்கமாக இருக்க வேண்டும். அந்த நோக்கம் நிறைவேறச் செல்கிற மார்க்கம் இருக்கிறதே, அது தெய்வ வழிபாடு என்பதை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். இந்த நாள் உங்களுக்கு சதுர்த்தி என்பதால் ஆணைமிக பெருமானை வழிபட்டு ஆனந்தம் காணுங்கள் என்று தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, பக்கபலமாக இருப்பவர்களால் பணவரவு கிடைக்கின்ற நாள்.
பாதியில் என்ற பணி மீதியும் தொடரும். செவ்வாய் நன்றாக இருப்பதனாலே ராசிநாதன் பலம் பெற்றிருப்பதால் செல்வாக்கு மேலோங்கும், செல்வநிலை உயரும். நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். ரிஷபராசி நேயர்களே, விடிகாலையிலேயே விரயங்கள் ஏற்படும் நாள். வீட்டு தேவைகளை எப்படி சமாளிப்பது என்று கவலைப்படுவீர்கள். குடும்ப முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளுக்காக அதிக செலவிடும் சூழ்நிலை ஏற்படலாம். ஆலய வழிபாட்டில் ஆர்வம் காட்டுங்கள். ஆன்மீக பெருமானை வழிபாடு செய்யுங்கள். ஆனந்தத்தை எல்லாம் வரவழைத்துக் கொள்ளுங்கள். மிதுனராசி நேயர்களே, அதிகார வர்க்கத்தினரை அனுசரித்து செல்ல வேண்டிய நாள். அருகில் இருப்பவர்களாலும் உங்களுக்கு விரயங்கள் ஏற்படும். மேலதிகாரிகளை அனுசரித்து சென்றால்தான் மிகச்சிறந்த பலன்களை நீங்கள் வரவழைத்துக் கொள்ள இயலும். 2 குரு வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். எனவே தொழில் மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். அஞ்சல் வழியில் வருகின்ற செய்தி ஆச்சரியப்பட வைக்கலாம். செலவுகள் கூடுகிறது என்று கவலைப்படுகிற நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையப் போகின்றது. கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கடினம் கனிந்த தகவலை கொண்டு வந்து சேர்க்கின்ற நாள். ஆதாயமில்லாத அலைச்சலும் உங்களுக்கு ஏற்படலாம். ஆதாயம் தரும் விதத்தில் ஒரு சில காரியங்களும் உங்களுக்கு நடக்கலாம். காரணம், சந்திரபலம் நன்றாக இருக்கிறது. சந்திர மங்கள யோகம் இருப்பதாலே வீட்டில் நடக்க வேண்டிய விசேஷங்கள் விழாக்கள் நடைபெறவில்லையே என்ற கவலை அகலும். சுபகாரிய நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. பிள்ளைகளால் உதிரி வருமானங்கள் கிடைக்கும். பிள்ளைகளின் வேலை கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். அதன் மூலமாக வருமானங்கள் உங்களுக்கு வந்து சேரலாம். சிம்மராசி நேயர்களே, செல்லும் இடங்களில் செல்வாக்கு மேலோங்கும் நாள். செயல்பாடுகளில் உங்களுக்கு வெற்றி உண்டு. திடீர் தனவரவு ஏற்படும். திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடியே செய்து முடிப்பீர்கள். உதிரி வருமானங்களும் உங்களுக்கு உண்டு. உள்ளத்தில் ஒன்றும் உதட்டில் ஒன்றும் வைத்து பேசுபவர்களை இனம் கண்டு கொள்வீர்கள். தொழில் வளம் கூடுகின்ற நாள் இந்த நாள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சந்திராஷ்டமம். எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கின்ற நாள். இன்றைக்கு எதை செய்தாலும் நீங்கள் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, அருகில் இருப்பவர்களையும் அனுசரித்துக் கொள்ளுங்கள். விரயங்கள் கூடுதலாகவே இருக்கலாம். எதிர்பாராத விதத்திலும் விரயங்கள் வந்து சேரும். பயணங்களை மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள். துலாம் ராசி நேயர்களே, விலையுந்த பொருட்களை வாங்கி மகிழ்கின்ற நாள். வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் ஆடம்பர பொருட்களை எல்லாம் வாங்கி மகிழப் போகின்றீர்கள். விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து சேரும். வாகன மாற்றம் செய்ய முன்வருவீர்கள். வழக்குகளில் கூட உங்களுக்கு திசை திருப்பம் ஏற்படலாம். வருமானம் போதுமானதாக இருக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்கின்ற நாள் இந்த நாள். போன் மூலம் பொன்னான தகவல் வந்து சேரும். பொருளாதார நிலை உயரும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். அடுத்தவன் நலன்கிறது எடுத்த முயற்சிகளில் கூட உங்களுக்கு ஆதாயம் உண்டு. வெற்றி தேவதை வீடு வந்து சேருகின்ற இந்த நாள் மேலும் இனிய நாளாக அமைய சதுர்த்தி என்பதால் ஆன்மீக பெருமானை வழிபாடு செய்யுங்கள். ஆனந்தமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் விமர்சனங்களால் வேதனை அடைகின்ற நாள். பிறரை விமர்சிப்பதன் மூலம் உங்களுக்கு வேதனைகள் வந்து சேரலாம். கொஞ்சம் அமைதியை கடைபிடிக்க வேண்டும். அரசு வழி சலுகைகள் வருவதில் கூட தாமதங்கள் ஏற்படும். வெளிவட்டார பழக்க வழக்கத்தில் விரிசல் ஏற்படலாம். வாகன பழுது செலவுகள் உண்டு. காரியங்கள் கடைசி நேரத்திலேயே கைகூடுகிறது என்று கவலைப்பட போகின்றீர்கள். எனவே இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக்கொள்ள கணபதி வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். மகர ராசி நேயர்களே, போட்டிகளுக்கு மத்தியில் வெற்றி கிடைக்கின்ற நாள். பொல்லாதவர்கள் உங்களை விட்டு விலகுவார்கள். பொருளாதார நிலை உயரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அத்தியாவசிய பொருட்களை எல்லாம் வாங்கி மகிழப் போகின்றீர்கள். கும்பராசி நேயர்களே, வக்ரச்சனியின் இயக்கம். ராசிநாதன் வக்ர இயக்கத்தில் இருக்கின்றார். துணையாக இருப்பவர்கள் தோள் கொடுத்து உதவுகின்ற நாள். வக்ரச்சனியாக இருக்கின்ற பொழுது ஆரோக்கியத்தில் மட்டும் ஒரு சில தொல்லைகளை கொடுக்கலாம். சிறு தொந்தரவு வருகின்ற பொழுதே மருத்துவ ஆலோசனைகளை பெறுவது நல்லது. ஊதிய உயர்வு, உத்தியோக உயர்வு போன்றவைகள் எதிர்பார்த்தபடியே ஒரு சிலருக்கு வந்து சேரலாம். ஒரு சிலருக்கு உத்தியோகத்தில் இலாகா மாற்றங்கள் ஏற்படும். இல்லத்தில் சுபகாரிய பேச்சுகள் கைகூடலாம். மீனராசி நேயர்களே, உதிரி வருமானங்கள் பெருகி உள்ளம் மகிழ்கின்ற நாள் இந்த நாள். உற்சாகத்துடன் பணிபுரிவீர்கள். அரசு வழி சலுகைகள் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு கிடைக்கும். பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும். பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். பயணங்களால் லாபம் உண்டு. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.